பேசும் பூனைக்குட்டி. ஒரு அழகான கிராமத்தில் லதா என்ற குட்டி பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு செல்ல பிராணிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் லதா வீட்டுக்கு அருகில் இருந்த தோட்டத்தில் ஒரு குட்டி பூனை அழுது கொண்டிருந்தது. அது வெள்ளையாக பஞ்சு பொம்மை போல் இருந்தது. அதன் கண்கள் இரண்டும் நீல நிறத்தில் பளபளத்தன. லதா மெதுவாக அந்த பூனை குட்டியை எடுத்து, அழாதே குட்டி, உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள். அப்போது அந்த பூனைக்குட்டி தலையை நிமிர்த்தி, மியா, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று மனிதர்களைப் போலவே பேசியது. லதா அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து போனாள். ஒரு பூனை பேசுவதை பார்த்தது அதுவே முதல் முறை. நீ உண்மையிலேயே பேசுறியா என்று கேட்டாள் லதா. பூனைக்குட்டி மீண்டும், ஆமாம், என் பேரு மியாவு. நான் மந்திர சக்தி கொண்ட ஒரு பூனைக்குட்டி. எனக்கு விளையாட ஒரு நண்பனும் சாப்பிட ஒரு கிண்ணம் பாலும் வேண்டும் என்றது. லதா சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். கண்டிப்பா மியாவு, நீ என் நண்பன். நான் உனக்கு தினமும் பால் கொடுப்பேன், கூடவே விளையாடுவேன் என்று சொல்லி அதை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். அன்று முதல் லதாவும் பேசும் பூனைக்குட்டி மியாவும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். மியாவு சொன்ன வேடிக்கையான கதைகளை கேட்டு லதா சிரிப்பாள். லதா படிக்கும் புத்தகங்களை மியாவு ஆர்வமாக கேட்கும். ஒரு நாள் லதா படிக்காமல் விளையாடி கொண்டிருந்தாள். மியாவு அவளிடம் வந்து, லதா, விளையாடுறது நல்ல விஷயம் தான், ஆனா படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். புத்தகங்கள் தான் உனக்கு இந்த உலகத்தை பற்றின நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும் என்று அன்பாகச் சொன்னது. தன் நண்பன் சொன்ன நல்ல அறிவுரையை கேட்ட லதாவுக்கு வெட்கமாக போனது. அன்று முதல் லதா விளையாடுவதோடு சேர்த்து படிப்பதற்கும் நிறைய நேரம் ஒதுக்க ஆரம்பித்தாள். மியாவு எப்போதும் நல்ல விஷயங்களையே பேசும். லதாவிற்கும் அவள் வீட்டினருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு பேசும் நண்பன் இருப்பது எவ்வளவு ஒரு சுவாரஸ்யம். நீதி: நல்ல நண்பர்கள் எப்பொழுதும் நமக்கு சரியான வழியை காட்டுவார்கள்.